பொன்முடி வகித்து வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் ஒதுக்கீடாக செய்யப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரையின் பேரில் தமிழக ஆளுநர் RN ரவிக்கும் வழங்கியுள்ளார். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி இவர் மீது சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது. இதனையடுத்து அவருக்கு அவருடைய மனைவிக்கும் விசாலாட்சிக்குமான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டது. நீதிபதி ஜெயச்சந்திரன் தண்டனை வாசித்த போது பொன்முடிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தார். மேலும் மேல்முறையீடு செய்வதற்காக 30 நாட்களுக்கு இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது என்றும் அறிவித்திருந்தார். இதனையடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி MLA MPயாக பதவி வகிப்பவர்கள் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கி தண்டனை அறிவித்திருந்தால் அவருடைய பதவி இழப்புக்கு ஏற்படும். அந்த வகையில் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு உள்ளதால் அவரது MLA பதவியும் அமைச்சர் பதவியும் பறிபோனது. இதனையடுத்து பொன்முடியின் தொகுதியான திருக்கோவிலூர் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்றும் தெரிகிறது. இந்த நிலையில்தான் அவர் வசம் இருந்த உயர்கல்வித்துறை யாரிடம் ஒப்படைக்கப்படும் என்ற கேள்வியும் எழுந்தது. அந்த வகையில் பொன்முடி வகித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் RN ரவிக்கு பரிந்துரைத்துள்ளார். அதன் பேரில் முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்ற ஆளுநர் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக உயர்கல்வித்துறையை வழங்கினார். அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு போக்குவரத்து துறை மற்றும் அமைச்சராக இருந்து பின்னர் பிற்படுத்தப்பட்டோர் நலன் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.